விஷ சாராயம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க 38 பேர், இன்னும் ஒரு 10 பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. எல்லா குடும்பத்தையும் நேரம் சந்திச்சு பேசிட்டு வர இன்னைக்கு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு, உடனே அதிகாரிகளை மாத்துறாரு. இதனால என்ன நடக்க போது? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இங்க வரணும். மக்களுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனையை கேட்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இது தொடர்கதையா தான் இருக்க ஒழிய இதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஏற்கனவே மரக்காணத்துல இந்த மாதிரி நடந்தது, இது இரண்டாவது ஒரு நிகழ்வு. அப்பயும் நிறைய பேர் இறந்தாங்க. இன்னைக்கு கள்ளச்சாராயம், ஏன்னா டாஸ்மாக் கடை கவர்மெண்டே இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கள்ளச்சாராயம் யார் கொண்டு வர? அப்போ அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க சொத்தை பறிமுதல் செய்யணும். அந்த எத்தனால் போன்ற திங்ஸ் யாரெல்லாம் சப்ளை பண்ணாங்களோ அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அந்த காசை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கணும். இனி இந்த போன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் முதல்வர் அவர்கள் பார்த்துக்கணும்.